பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருப்பத்தூரில் 91 லட்சம் மோசடி, தனியார் வங்கி மேனேஜர் உள்ளிட்ட 2 பேர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆசிரியர் நகர் அருகே லம்பாடி காலனியை சேர்ந்தவர் ஷகிலா பானு. இவர் மகளிர் சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் அயாத் நகரை சேர்ந்த முகமது ரஃபீக் என்பவர் ஷகிலா பானிற்கும் அறிமுகமானார். மேலும் முகமது ரஃபீக் தனியார் வங்கி மேனேஜர், தனக்கு நன்கு அறிமுகமானவர். எனவே அவர் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு வங்கி கடன் வாங்கி தருவதாக ஆசி வார்த்தை கூறினார். தொடர்ந்து ஒரு குழுவிற்கு 10 பேர் என்ற அடிப்படையில் 9 குழுவில் உள்ள 90 பேருக்கு தலா ரூபாய் 10,000 வங்கி கடன் வாங்கி தருவதாக கூறி கடந்த ஓராண்டுக்கு முன் அவர்களிடமிருந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, செல்போன் நம்பர் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து ஆசிரியர் நகரில் உள்ள தனியார் வங்கி மேனேஜரான கோயம்புத்தூரை சேர்ந்த கௌதம் இருவரும் சேர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு தலா ரூபாய் 1 லட்சம் என 90 உறுப்பினர்களுக்கு 90 லட்சத்தை தங்களது வங்கி கணக்கில் வர வைத்து கொண்டு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் 10,000 என்று 90 பேருக்கு ரூபாய் 9 லட்சம் மட்டுமே வழங்கி மீதம் ரூபாய் 81 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இதற்கிடையே கடந்த வாரம் குழு உறுப்பினர்களுக்கு வங்கியிலிருந்து 1 லட்சத்துக்கான கடனை திருப்பி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த குழு உறுப்பினர்கள் தாங்கள் ரூபாய் 10,000 மட்டுமே கடன் பெற்றோம் என்று கூறி தனியார் வங்கியை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து ஷகிலா பானு ஜோலார்பேட்டை போலீசார் புகார் அளித்தார். அதன் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை செய்ததில் வங்கி மேனேஜர் கௌதம் மற்றும் முகமது ரஃபீக் இருவரும் கூட்டு சேர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களிடம் ரூபாய் 81 லட்சம் மோசடி செய்தது தெரிந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர்.